ஜெபிக்கிறவங்களுக்கு ஏன் போராட்டம் வருகிறது? நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனாலும் நிறையா போராட்டம் வருகிறது, என்னால் தாங்கவே முடியலை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கதறிக்கொண்டு வேதனையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எனக்கு ஏராளமான போராட்டம் வருது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கிறேன், ஒரு பெரிய வார்ஃபேரில் இருக்கிறேன், ஒரு யுத்த களத்தில் இருக்கிறேன், நான் என்ன தான் செய்ய? ஆண்டவர் என்னோடு பேசுவாரா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு கலங்குகிற இருதயத்திற்கும் இன்னைக்கு வசன ஆதாரத்தோடு பரிசுத்த ஆவியின் நல்ல ஒரு வெளிப்பாடோடு நம்ம சில ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த ரகசியம் நிச்சயமாக ஜெபிக்கிறவர்களை எழும்பி நிற்க பண்ணும், காரியங்களை சாதிக்க பண்ணும். ஒரு குடும்ப தலைவராக, இல்லை ஒரு மனைவியாக, இல்லை ஒரு வாலிபனாக, இல்லை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முழுவதாக கேளுங்க. கொஞ்சம் டைமை ஒதுக்கி உங்கள் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக முதலாவது ஆண்டோடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போ தான் மீதி உள்ள எல்லாமே கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் லைஃப்பை குறித்து ரகசியங்களை தெரியாமல் நீங்கள் ஓடும் பொழுது நிறைய இழப்புகள் இருக்கும். அதனால் உங்கள் லைஃப்பை குறித்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஃபவுண்டேஷனை பற்றி தெரிந்தால் தான் ஒரு பில்டிங்கை நீங்கள் எழுப்ப முடியும். உங்கள் லைஃப்னுடைய ஃபவுண்டேஷனே ஆண்டோடைய வேர்ட் ஆஃப் காட் தான். அந்த வேர்ட் ஆஃப் காட் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டினாலும் அது ஒரு நாள் விழுந்துவிடும். கட்டடம் என்றால் உங்கள் லைஃப்னுடைய ஸ்ட்ரக்சர். நல்லா படிப்பீங்க, நல்லா குடும்ப ஜீவியம் இருக்கும், ஆனால் அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் கர்த்தருடைய வார்த்தையாக இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது பெருமழை வரும். அது அஸ்திபாரம் உள்ளதுக்கும் வரும், இல்லாததுக்கும் வரும். அப்போ அஸ்திபாரம் உள்ளது நிற்கும். அதற்கு அழகாக வேதம் சொல்லுகிறது கற்பாறையின் மேலே உள்ள வீடு, மணலின் மேலே உள்ள வீடு. மணல்னு சொல்லுகிறது சொந்த ஆலோசனை, மாம்ச ஆலோசனை. கற்பாறைன்னு சொல்லுகிறது வேத வசனம். அதனால் இன்னைக்கு அந்த கற்பாறையை போன்ற வசனத்திற்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா நான் நிச்சயமாக சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கை எத்தனை போராட்டம் வந்தாலும் அசையாது, நீங்கள் நிலைத்து நிற்பீங்க. காரணம், நீங்கள் செய்த ஒரே ஒரு ஞானமான விஷயம், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்கள் வாழ்க்கையை அமைச்சதுனால தான். நம்ம பெரியவங்க ரொம்ப பட்டதாரி, ரொம்ப படிப்பாளி, நான் ரொம்ப அழகு, நான் ராஜ பரம்பரை, அதனால அல்லங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டதுனால நம்ம பெரிய நபர்களாக நிற்போம். அந்த ஒரு வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஜெபிக்கிறவங்க, ஆவிக்குரியவங்க, சபைக்கு போகிறவங்க, ஊழியர்கள், தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியான இடைப்படுகிறார். உங்களை மறுபடியும் நினைவுபடுத்தி உங்களை திரும்பியும் பலப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஜெபத்தோடு தயவு செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா பிறகு இந்த வீடியோவாது கண்டிப்பாக முழுவதாக கேளுங்க. ஏன்னா உங்களுக்காக சில வசனங்களை நாங்கள் சொல்லும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது அது பல இடங்களில் இருந்து எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறதுனால கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் இதை டைம் செலவழித்து கேட்க வேண்டிய ஒரு வீடியோ. அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா இது கர்த்தருடைய சித்தம். இங்கே ஃபுல்லாக கேட்கும் பொழுது நிறைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இந்த சேனலில் நம்ம பல ரகசியங்களை பார்க்குறோம். பல லட்சம் மக்களுக்கு அது பயன்பட்டு. இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு வரும் போராட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிக்கிற நீங்கள் ஒரு நல்ல ஒரு வயது முதிர்ந்த தாயாக இருக்கலாம், இல்லை ஒரு இளம் தலைமுறை உள்ள ஒரு கப்பிள்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வாலிப பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் தப்பிக்கிற யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அப்படின்னா நீங்கள் ஜூபிட்டர்லேயோ, மெர்க்குரிலேயோ, மார்ஸ்லேயோ, ப்ளூட்டோலையோ நம்ம வாழலை. நம்ம வாழ்கிறது உலகம். ஆண்டு சொன்ன கிரகம் பேர் உலகம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களாம் உபத்திரவம் இருக்கும். இதை எப்படி மேற்கொள்ள? நிறைய பேர் உபத்திரவத்தை என்னிலிருந்து மாற்றும் என்று ஜெபிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்தை மாற்றுறதை காட்டிலும் உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய பவர் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை விசுவாசிக்கிறவங்க அவரை காட்டிலும் பெரிய விஷயம் செய்வாங்களாம். அப்போ நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். யார் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நீங்கள் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, ஆவியில் பிறக்கும் பொழுது உலகத்தை எளிமையாக சேர்த்துடலாம். அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் விடுதலை உண்டு. உங்கள் மூளை குழம்பிக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்திற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கும் அதை நிர்மூலமாக்குறதுக்கும் தான் கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை வாசித்தாலே போதும். குழப்பம் உங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் உங்களை படைக்கவில்லை. வேதம் உங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் படைத்தார். இன்னைக்கு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? அங்கே வேதம் இல்லை, வசனம் இல்லை,
ஆவி ஜீவன் அங்கே இல்லாததுனால தான் குழம்பி கொண்டிருக்கிறீர்கள். ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. அப்போ நல்லா ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு சங்காரம் ஆகிறதுக்கு காரணம் அவர்களுக்கு வேதத்தை குறித்த ஞானம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், என் தாசன் தான் குருடன். அப்படின்னா தேவ ஜனங்கள் இன்னைக்கு குருடா இருக்கிறாங்க. ஆவியில் அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு ஞானம் இல்லை. அதான் ஆண்டு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சும்மா விடுதலை வராது தேவ ஜனமே. பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுனாலையும் விடுதலை வராது. ஏன்னா ஜெபமும் சத்தியமும் சேர்ந்து போனாதான் விடுதலை வரும். இந்த ஜெபத்தையும் சத்தியத்தையும் இணைக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நபருக்குள்ளாடி எதெல்லாம் இருந்தால் அவர்கள் தோக்கடிக்கப்பட மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லுகிறது. இதை அடிஸ்தானமாக வைத்து நம்ம விரைவாக நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்காக என்னால் முடிந்த லெவலில் ஒரு மனுஷனாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் உதவியோடு நான் விளக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு குறைஞ்சது 3 மணிக்கூறாவது ஆகும். நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக வேதாம கல்லூரி படித்து 5 ஆண்டுகள் வேதாம கல்லூரியில் உபதேசம் பண்ணி எனக்கு பல அனுபவம் ஆண்டு கொடுத்திருந்தாலும் அந்த அனுபவத்தில் இருந்து நான் ஒரு 3 மணிக்கூர் உங்களுக்கு சொன்னால் தான் இது புரியும். ஆனால் நான் குறைந்தது இதை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஜெபத்தோடு கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போது ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எப்படி பாதுகாக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்த 3 கேட்டகரியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6:3 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், நற்சாட்சி உடையவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த 3மே ஒரு கிறிஸ்தவங்களுக்குள்ளே இல்லைன்னு வைங்களேன், அவங்க கண்டிப்பாக அடிக்கப்படுவாங்க. இதில் நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பரிசுத்த ஆவியின் கைடன்ஸ் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு ஞானம் ரொம்ப தேவை. இன்னைக்கு ஒரு பிரதான ஞானத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிரதான ஞானத்தை குறித்து சொல்லணும்னா உங்கள் ஸ்தானம். எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க, உங்கள் ஸ்தானத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, மாமியார் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வர்றது. இதை வாலிபர்களும் கேட்பீங்க, உங்கள் லைஃபுக்கு பிரோஜனமானது சொல்லுகிறேன். நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கும் மாமியாருக்கும் மாமனார் இருப்பாங்க. இந்த அங்கிள் ஆன்டிஸ்லாம் ஏன் பிரச்சனைக்குள்ளே கொண்டு வராங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கை அவங்களால் பிரச்சனை பண்ணப்படலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். எதனால் இது ஆகுதுன்னா, உங்கள் ஸ்தானத்தை விட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொசிஷன் ஒன்று உண்டு. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கலாம், அந்த தொழிலில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொசிஷன் வச்சுருப்பார். அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். அதுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு ரகசியமே பொசிஷன். கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்திய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கினா ஆபத்து. ஒரு ராஜாவாக இருந்தால் தான் மதிப்பு. அந்த ராஜா ஊரெல்லாம் சின்ன பிள்ளைகளோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தால் அவருடைய மதிப்பு இருக்காது. பின்ன ரோட்டில் இருக்கிற பாவப்பட்ட பிள்ளைகள் கூட அந்த ராஜாக்க பேரை சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா இங்கே வாழன்னு சொல்லுவாங்க, மக்காங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லி அந்த ராஜாவுடைய கௌரவம் போயிடும். அதனால் ராஜானா ராஜா மாதிரி இருக்கணும், பாஸ்டர்னா பாஸ்டர் மாதிரி இருக்கணும். பாஸ்டர் போய் துன்மார்க்கனோடு இருந்தால் சோழி முடிஞ்சு. அதே போல் கணவர்னா கணவன் மாதிரி இருக்கணும், மனைவினா மனைவி மாதிரி இருக்கணும், அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி பிரச்சனையே வருகிறது. அப்போது உங்களுக்கு ஞானம் வேண்டும், உங்கள் ஸ்தானத்தை குறித்த ஞானம் உங்களுக்கு வேண்டும். அப்போது ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசியாக மாறி உங்கள்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு சொன்னார்னா எப்படி இருக்கும்? அவர் அப்படி செய்யவே போகிறதில்ல. அவர் அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் வர்றதுனால தான் பிரச்சனை. ஜெபிக்கிறவர்கள் உங்கள் ஸ்தானத்திலேருந்து இறங்கிடுறீங்க. காற்றும் கடலும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்க, அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் ஆவியில் இருக்க வேண்டிய நீங்கள் மாம்சத்தில் இறங்கிடுறீங்க. இறங்கி மாம்சம் சொல்லுகிறது, ஆண்டு சொல்லுகிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. இது ஆவிக்குரிய வழிகளை பற்றி ஆண்டு சொல்லுகிறார். அப்படின்னா மாம்சத்தில் இருக்கிறவன் கர்த்தருக்கு கிட்ட பிரியமாக இருக்க முடியாது. ஜென்ம சுபாவுள்ள மனுஷன் தேவனுடையவர்களை அறியவே முடியாது, ஆவிக்குரியவர்களை அறிய முடியாது. அதனால் நீங்கள் ஒரு படி இறங்குறது பாதாளம் வரைக்கும் போயிடுறீங்க. மாம்ச சிந்தனை மரணம் சொல்லுகிறது. அதனால் தேவ ஜனங்களே, உங்களுக்கு அந்த ஆபத்து வரக்கூடாதுன்னா உங்கள் ஸ்தானத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் நம்ம முன்னுரை பார்த்தோம். இப்போ விரைவாக ஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 27:8 சொல்லுகிறது,
தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மழை அடித்தா சேஃபாக இருக்கும். ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது குடும்பமாக இருக்க முடியும், பிள்ளைகளோடு இருக்க முடியும், முட்டைகள் இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே ஆகாரம் இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் பாதுகாப்பு இருக்கும். மற்ற விலங்கிட்ட இருந்து அந்த பறவைகள் தன் கூட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கூட்டில் இல்லாத பறவை நைட்டு நேரம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு மாடியிலையோ ஏதாவது வீட்டு ஜன்னல்லையோ வந்து நிற்கும். அங்கே அதற்கு சேஃப்டி இருக்காது, மழையிலிருந்து பாதுகாப்பு இருக்காது. இதே போல தான் மனிதர்களும் கூட்டை விட்டு கலைந்து போகிறார்கள். அவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவர்கள் இல்லாமல், ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு குடிகாரனாக, ஒரு மனைவி அவங்க ஸ்தானத்தில் இல்லாமல் பிள்ளையை கவனிக்காமல், குடும்பத்தை கவனிக்காமல், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லுகிறது. அந்த புத்தியை இழந்து இன்னைக்கு போகிறதுனால தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே போராட்டம். சரி, மாமி மாமனார் ஏன் இன்னைக்கு மருமகன்கிட்டையோ இல்லை பிள்ளைகள்கிட்டையோ பெரிய போராட்டத்தை உண்டாக்குறாங்கன்னா, அவங்க மாமி என்ற அந்த அன்பான அந்த பொறுப்புள்ள அந்த பொசிஷனை அவங்க உணராததுனால, அவர்கள் மேலே உள்ள கடமையை உணராததுனால அவர்கள் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க, கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து குடும்பம் இன்றைக்கி தீப்பிடித்து எரிகிறது. சரி, இந்த ஸ்தானம்னா என்ன? பொசிஷன், கடவுள் கொடுத்த பொசிஷன். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் நிலாவையும் அதனுடைய ஸ்தானத்தில் வைக்கிறாரு. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது 1ஆவது அதிகாரம் 13, 14, 15 பார்த்தீங்கன்னா, சாயங்காலமும் விடிய காலமாய் 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, நல்ல கவனமாக பாருங்கள், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வித்தியாசம் இருக்கும். பகல் அது ஒரு அழகு, இரவு ஒரு அழகு. பகல் வந்து அழகு, இரவை காட்டிலும் பகல் தான் அழகுன்னு சொன்னால் நீங்கள் பகலில் தூங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படின்னா பகலை காட்டிலும் இரவு தான் அழகு, இல்லை இரவை காட்டிலும் பகல் தான் அழகு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, பகல் அது ஒரு அழகு, இரவு அது ஒரு அழகு. இரவில் தான் நிம்மதியாக தூங்க முடியுது. நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கிறதுனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த இளம் வெயில், அந்த காலை விடியல், அந்த அருமையான சீன்ரீஸ், வானம், பூமி, நீல வானம், இதனுடைய அருமை நீங்கள் நல்லா தூங்கி எழும்புறதுனால தான் பார்க்க முடிகிறது. அப்போ இரவு நேரத்தில் வெளிச்சம் காட்ட ஆண்டு என்னெல்லாம் வச்சுருக்காரு? நிலவு வச்சுருக்கிறாரு, நட்சத்திரங்கள் வச்சுருக்கிறாரு. அதனால தான் அழகாக ஆண்டு சொல்லுகிறார், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கதாக இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் பாருங்கள், இந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வானத்தில் வச்சார். ஏன் பூமியில் வைக்க வேண்டியதானே? பூமிக்கு தானே வெளிச்சம் அப்படின்னு நம்ம நினைத்தால், பூமியில் வச்சா வானத்தை நோக்கி வெளிச்சம் அடிக்கும். ஆனால் வானத்தை வச்சா வானத்திலேருந்து பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆண்டவர் ஞானமாக வச்சார். இதே மாதிரி தான் குடும்பத்தில் நம்மளை ஒரு பொறுப்பில் வச்சுருப்பார். சூரியனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நட்சத்திரத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அது அதனுடைய ஸ்தானத்தில் இருக்குது. நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்க, நட்சத்திரத்தை காண முடியல, சூரியனை காண முடியலன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தினமும் ஒரே அன்புள்ள அம்மாவாக இருக்கிறீங்களா? தினமும் ஒரே அன்புள்ள மனைவியாக இருக்கிறீங்களா? தினமும் ஒரே அன்புள்ள புருஷனாக இருக்கிறீங்களா? இல்லை, நம்ம மாறி மாறி விகாரப்படுகிறோம். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், ஸ்தானத்தை விட்டு இறங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் இருக்கணும். அம்மானா அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கணும். பிள்ளைகள்னால் அப்படி தான் வம்பு பண்ணுவாங்க. அம்மா அதை அரவணைச்சு கொண்டு போகிறது, அது அம்மாவுடைய அழகு. கோழி குஞ்சுகள் அங்கே போகும், ஒரு தாய் கோழி அதை அணைச்சி கொண்டு வரும். இது அம்மாவுடைய அழகு. ஒரு மனைவி கொஞ்சம் அடங்காதவங்களாக இருந்தால் ஒரு கணவர் அவங்கள அரவணைச்சு கொண்டு வருகிறது, அது ஒரு அழகு. ஒரு கணவர் மோசமாக இருக்கும் பொழுது மாமி மாமனார் இல்லை அவங்க அம்மா அப்பா, அந்த கணவருடைய அம்மா அப்பா, அந்த கணவர் அவங்க மகனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறது, குடும்பத்தை பிரித்து விடாதபடி அந்த குடும்பத்தை கெட்டுகிறது, அந்த குடும்பத்தினுடைய அழகு. யூதாவில் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகாநாளிலே நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். யாரை? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத, தங்கள் ஸ்தானங்களை விட்டு இழந்தவங்க, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்கள்னு வேதம் சொல்லுகிறது. They have left their inhabitants.
அவர்கள் ஸ்தானத்தில் இருந்து இறங்கிட்டாங்க. இவர்கள் தூதர்கள் என்று ஹை ப்ரிவிலேஜ் கொண்டவர்கள், ப்ராமினண்டான ரொம்ப ப்ரிவிலேஜ்டு பீப்புள். இவர்கள் எல்லாமே மின்மினி பூச்சிகளை காட்டிலும் அற்புதமானவர்கள். இவர்கள் பிரகாசிக்கிற தூதர்கள். இவர்கள் அவர்கள் ஸ்தானத்தை விட்டு கீழே வந்ததுனால பிசாசா மாறிட்டாங்க. லூசிஃபரா மாறினா, இருளின் ஆவியா மாறினா, அந்தகார ஆவியா மாறினா, தேவனுக்கு விரோதியாக மாறிட்டான். நித்திய காலத்தில் அக்னிக்குள்ளாக போகிறதுக்காக இரையாக மாறிவிட்டான். ஒரே ஒரு காரணம், ஸ்தானத்தை விட்டு போனான். வேதத்தில் கூட ஸ்தானத்தை விட்டு போன ஏராளமான நபர்கள் உண்டு. அதில் ஒரு சில நபர்கள் அவர்கள் செய்த தவறுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் செய்கிற தவறு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர்பட்டவர்களை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். தேவச்சனங்களே, நீங்கள் நல்ல ஒரு தாயாக, தகப்பனாக, வாலிப பிள்ளையாக, மகனாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, ஒரு யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக யாராக இருக்கலாம். ஆனால் ஒரு செத்த ஈ என்ன செய்யும்? உங்கள் அபிஷேகத்தை நாசம் பண்ணும். உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவருடைய வாசனையை துர்க்கந்தமாக மாற்றிடும். உங்கள் சாட்சி கெட்ட வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு சின்ன துயரமான சாட்சி கெட்ட ஒரு வாழ்க்கை வருதுன்னா அது ஊருக்கே தெரிய தொடங்கிடும். அதனால் அந்த செத்த ஈக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவர்களை, அற்புதமான ஞானம் உள்ளவர்களை கூட சொற்ப மதியினம், கொஞ்சம் மதியினம் அது நாசமாக்குகிறது. இப்படி வேதத்தில் அந்த சொற்ப மதியினத்துக்கு இடம் கொடுத்தது நம்ம ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாம் கூட இடம் கொடுத்தார். பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். விசுவாசத்தின் தகப்பன் சொல்லக்கூடிய ஆபிரகாம் என்ன பாவம் செய்தார்னா, அது அந்த காலத்தில் அது பாவம் கிடையாது. 2 மனைவி 3 மனைவி எத்தனை மனைவி இருக்குதோ அது ஒரு புருஷனுடைய மகிமை. அந்த காலத்தில் 1000 மனைவியை சாலமோன் கட்டினார்னா 1000 மனைவிகளுக்கு, அதாவது 1000 பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னு கௌரவமாக பேசப்பட்டது. ஏன்னா அந்த நாட்களில் திருமணம் பண்ணிட்டு பெண்களை கவனிக்க மாட்டாங்க, அடிமைகளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அதை அவர்கள் புனிதமாக பார்த்த ஒரு காலம் இருந்தது. அதனால தான் 2, 3, 4 திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவரும் அதை கோவப்படலை. ஏன்னா அது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் ஆபிரகாம் மறுபடி ஒரு திருமணம் பண்ணது அந்த காலத்தின்படி பாவம் அல்ல. ஆனால் அது எப்படி பாவமாக மாறுச்சுன்னா, தேவன் ஒரு குழந்தையை தருவார்னு சொன்ன பொழுது அந்த குழந்தைக்காக காத்திருக்காததுனால சாராளின் ஒரு ஆலோசனை அந்த குடும்பத்தில் ஆபிரகாமை அவருடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறக்கியது. அவர் ஒரு நல்ல தகப்பனாக மாற வேண்டிய அவர் அவங்க ஸ்தானத்திலிருந்து இறங்கிட்டார். அதே மாதிரி சாராள் ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டியவங்க, அவங்க கொஞ்சம் உலக ஆசைப்பட்டதுனால அவங்க ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதனால ஆகார்னு ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தையை பெற்று அது ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லலாம்ல, அதே போல் ஆகிவிட்டது. வேதத்தில் சவுல் என்ற இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் ராஜாவாக மாறுகிறார். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு செத்து போகிறார். எந்த தலையின் மேலே அபிஷேகம் வந்துச்சோ அந்த தலையை வெட்டி விக்கிரங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா? ஏன்னா இவர் தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொள்ளாதவர். கர்த்தர் இவரை ராஜாவாக வைத்து அவருடைய ஊழியக்காரனாக வச்சிருந்தார். ராஜா அந்த காலத்தில் தேவனுடைய ஊழியக்காரன். அவன் கர்த்தர் சொல்லுகிறத அந்த தேசத்தில் கரெக்டாக செய்யணும். அவன் கர்த்தருடைய எதிரிகளை ஜெயிக்காமல் அதை விட்டு வைத்தான் சவுல். அது மட்டும் இல்லை, தீர்க்கதரிசியை மதிக்காமல் போனான். அது மட்டும் இல்லை, எந்த குறிகாரர்களையும் விக்கிர ஆராதனைக்காரர்களையும் இந்த பில்லி சுனியக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வெளியே விரட்டினாங்களோ அந்த ராஜா, வெளியே விரட்ட அந்த ராஜாவே குறி சொல்கிறவன்ட்ட போய் குறி கேட்டான். கடைசியில் தோத்து போய் அவன் தலை துண்டிக்கப்பட்டது. அவன் பிள்ளைகள் மரித்தார்கள். அவன் ராஜ்யபாரியமே அற்றுப்போனது. சரி, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தானத்தை விட்டு மாடியில் சுற்றி கொண்டு இருக்கிறார். இவர் இருக்க வேண்டிய இடம் ஒரு டைமில் இவர் யுத்தத்துக்கு போகணும். ஆனால் யுத்தத்துக்கு போகாததுனால இவர் மாடியில் சுற்றி கொண்டு இருந்ததுனால இவர் இருக்க வேண்டிய ஸ்தானம் எங்கே? ராஜா யுத்த களத்தில் இருக்கணும். மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு யுத்தத்தில் இருக்காங்க. இவர் ஜாலியாக சொகுசாக வீட்டுக்கு மாடியில் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு தவறான எண்ணம் வருகிறது. பத்சேபாள் என்ற ஒரு சகோதரி குளித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவங்கள திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருக. தேவனுடைய ஒரு சித்தத்தை மீறிய ஒரு காரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு தேவனுக்கு பிரியமான நபர் ஒரு அசுத்த காரியத்தில் விழுறதுக்கு காரணம் அவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவர் இல்லாததுனால தான். வேதத்தில் கூட வஸ்தின்னு ஒரு ராணி இருக்கிறாங்க. அந்த ராணி
ராஜாவுடைய சொல்ல மதிக்காமல் ராஜா அந்த ராணியை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சிங்கார வண்ணத்தில் அவங்கள கொண்டு நிறுத்தி என் ராணி எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கு காட்டுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா பெண்களுடைய ஆசை இதுதான். என் கணவர் என்ன அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும், 4 பேர் முன்னாடி என்னை கத்தாக நிறுத்தணும். இதுதான் இன்றைக்குள்ள உலகத்தினுடைய ஆசை. ஆனால் அந்த ஆசையை அந்த ஒரு கணவர் நிறைவேற்றி காட்டலான்னு சொல்லும் பொழுது அந்த ராணிக்கு என்ன பிசாசு பிடிச்சோ தெரியல, அவள் தான் ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்த பொழுது அந்த வஸ்தியை ராஜா இறக்கம் பண்ணி விட்டு அந்த சபையில் இருந்து இறக்கி அவளை ராணியாக இல்லாமல் வைத்தாங்க. இதுதான் நடந்துச்சு. தன் ஸ்தானத்தில் இல்லாததுனால வந்த ஆபத்துக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஏகப்பட்டதை பார்க்கலாம். யூதாஸ் காரியத்தை அவனுடைய ஸ்தானத்தை இழந்தவன், அவன் தற்கொலை பண்ணி இறந்தான். இப்படி சிம்சோனை பார்க்க முடியும், அவருடைய ஸ்தானத்தை விட்டதுனால கண்கள் இழந்தார். ஏசாவை பாருங்கள், ஏசா யாக்கோபு அண்ணன் தம்பி. ஆனால் ஏசா என்ன செய்கிறார், அண்ணன் என்ற அந்த ஸ்தானத்தை ஒரு கூழுக்காக விட்டு கொடுத்ததுனால அவர் வாழ்க்கை ஃபுல்லாக சாபம். ஒரு கூழுக்காக அபிஷேகத்தை விட்டு கொடுத்தவன் தான் ஏசா. ஒரு உடல் ரீதியான ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் சிம்சோன் என்ன செஞ்சார், அவருடைய கண்களவே இழந்தார், முடியை அடகு வச்சார், அபிஷேகத்தை இழந்தார். இதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். யாக்கோபு பாருங்கள், கள்ளத்தனமாக அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கினதுனால கடைசி வரைக்கும் அவர் தாய் மாமனால் ஏமாற்றப்பட்டார். ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் நடக்குது, அதில் அவர் நேசித்த அந்த பிள்ளையை கொடுக்கல, 7 வருஷம் திரும்பி காத்திருக்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றாக யாக்கோபுக்கு ஏமாற்றம். காரணம், அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தான். தன் ஸ்தானத்தில் அவன் இல்லாமல் போனான். இப்படி வேதத்தில் தன் ஸ்தானத்தில் இல்லாமல் போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ நல்லாவே புரிந்திருக்கும், நம்ம ஸ்தானத்தில் இருக்கணும். கர்த்தர் நம்மளை எதற்கு அழைத்தாரோ அந்த ஸ்தானத்தில் இல்லைன்னா நம்ம வாசித்தபடியே ஒரு குருவி தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். நிம்மதி இருக்காது, ரெஸ்ட் இருக்காது, ஃபுட் இருக்காது, அரவணைப்பு இருக்காது, குடும்பம் இருக்காது, பிள்ளைகள் இருக்காது. ஒரு கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே குருவி குஞ்சுகள் இருக்கும், குருவி குஞ்சுகளுடைய சத்தம் இருக்கும், மனைவி இருப்பாங்க, ஆண் குட்டி இருக்கும். எல்லாமே சேர்ந்து குருவி குஞ்சுகளோடு சேர்ந்து குடும்பமாக அழகாக இருக்கும். நல்ல ஒரு கதகதப்பான ஒரு நிலை இருக்கும், குடும்பம் இருக்கும், அன்பு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த குருவி ஆண்டவரை உயர்த்துது. ஆண்டவர் நேரம் அதற்கு ஆகாரம் கொடுக்கிறார். குடும்பமாக இருக்கிறதுனால கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். இதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல தகப்பனாக இருங்க. தகப்பனுடைய குவாலிட்டி என்னன்னு வேதத்திலிருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பிள்ளைகள்னா பிள்ளைகளுடைய குவாலிட்டி என்னன்னு வேதத்திலிருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. மாமனார்னா அதனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. முதிர் வயது உள்ளவங்க, அனாதையாக இருக்கிறீங்க, விதவையாக இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி வாழணும்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி பேசணும் சொல்லுகிறது. ஒரு பாட்டியாக இருக்கிறீங்கன்னா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்படி எல்லாவற்றையும் குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. இப்போ நம்ம விரைவாக ஒரு 6 காரியங்களை பார்க்க போகிறோம். பிள்ளைகள், பெற்றோர், மனைவி, கணவர், ஊழியக்காரன், கிறிஸ்தவன். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஒரு வேளை நான் பிள்ளையும் கிடையாது, நான் பெற்றோரும் கிடையாது, நான் மனைவியாகவும் இல்லை, நான் ஒரு வயசான தாத்தாவாக இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன்ப்பா, சாதாரண கிறிஸ்தவன், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் எப்படி என் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள, அப்படி ஒரு கேள்வி இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எனக்கு குடும்பம் கூட இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கும் ஆலோசனை இருக்கிறது. இனிதான் நம்ம மெயினான வசனங்களை வாசிக்க போகிறோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொஞ்சம் டைம் செலவழித்து ஜபத்தோடு இதை கேட்டால் தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும், இல்லைன்னா உங்கள் சிந்தனையில் போயிடும். சரி, இனி நீங்கள் வசனத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் கவனமாக என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை கவனமாக பார்க்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எபேசியர் 6:1 வாசிக்க போகிறோம். பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் என்ன செய்யணும் வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பார்த்தீங்களா, பிள்ளைகள் என்ன செய்யணுமா, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். ஸோ தேவ ஜனங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் இதை கேட்குறீங்கன்னா முதல் காரியம், நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் ஆயுசு காலம் கூடும். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பாருங்க, உங்க அம்மா அப்பாவை கனம் பண்ணால் உங்க ஆயுசு நாள் கூடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்லா ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருந்தா, நல்ல ஜிம் பாடியாக இருந்தா, நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருந்தால் என் ஆயுசு நாள் பெருகும்னு சொல்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், நல்ல பாடி பில்டர்ஸ். ப்ரூஸ்லி எத்தனை பேருக்கு தெரியும், அவர் பாய்சன் பண்ணப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. உடல் வலிமை பயங்கரமான நபர் ப்ரூஸ்லி.
இப்படி ஏகப்பட்ட நபர் இருக்கிறாங்க. என் அருகாமையிலே ஒரு சகோதரர் உண்டு. அவர் பெரிய பாடி பில்டர், இளமையிலே மரித்து போனார். எத்தனை பாடி பில்டர் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறாங்க ஸ்டீராய்டு இஷ்யூஸ்னால. எத்தனையோ ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஆயுஸ் நாள்னு சொல்லுகிறது நான் உடல் கட்டுமஸ்தாக இருக்கிறதுனால இல்லை, நல்ல உணவு சாப்பிட்றதுனால இல்லை, ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. என்றைக்குமே கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஃபிசிக்கலாக நல்லா இருந்தால் நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறது உலகத்தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தால் பூமியில் நல்லா இருக்கிறது வேதம் சொல்லுகிற உண்மை. பிகாஸ் த ஸ்பிரிட் வேர்ல்டு இஸ் ரூலிங் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஆவிக்குரிய உலகம்தான் இந்த பூமி உலகத்தை ஆளுகை செய்யுது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, இரவு நல்லா தூங்கணும். கண்டிப்பாக தூங்கணும். உடலுக்கு தூக்கம் தேவை, நம்ம லிவருக்கு தூக்கம் தேவை. நம்ம லிவர் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி சுத்திகரிக்கிற ஃபேக்ட்ரி. நீங்கள் தூங்காமல் நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றீங்க, இப்படிலாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு நேரம் ஜீரணம் பண்ணி 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 லிவர் பலனிழக்கும். இது உண்மைதான், டாக்டர் சொல்கிறது சரீர ரீதியான உண்மை. நைட்டு கண்டிப்பாக 11 மணி மேலே யாரெல்லாம் முழிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உடல் பலவீனம் ஆகும், நைட்டு தூங்கணும். ஆனால் ஒரு ஊழியனாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு திடீர்னு எழும்பி ஜெபிக்க சொல்லுவார். நான் தூங்கினதே அப்போ தான் இருக்கும், அடிக்கடி இது நடக்கும். அப்போ நான் ஜெபிக்கவில்லை என்றால் ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள போராட்டங்களை ஆண்டவனே தரிசனத்தில் காட்டுவார். இப்போ டாக்டர் சொல்கிறத நான் கேட்கவா, கர்த்தர் சொல்கிறத நான் கேட்கவான்னு பார்த்தா நான் கர்த்தர் சொல்கிறத தான் கேட்கணும். நான் கர்த்தர் சொல்கிறார் நீ எழும்பி ஜெபித்தால் என் கிட்னி அவர் பாதுகாப்பார், என் லிவர் அவர் பாதுகாப்பார், எனக்கு ஞானம் தருவார். நைட்டு போய் பிரியாணி தின்னாதன்னு சொல்லுவார், நைட்டு போய் மேகி நூடுல்ஸு இந்த கடையில் விற்கக்கூடிய எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிடாதன்னு ஞானம் தருவார். அப்போது நைட்டு முழிச்சிருந்து தேவ சத்தத்தையும் கேட்காம உலக ரீதியாக போய் பிரியாணியெல்லாம் இன்றைக்கி நைட்டு ஸ்பாட்ஸில் போய் சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறாங்க, நைட் நேரம் நூடுல்ஸ், இதுதான் உடம்பை கொள்ளுது. அப்போ ஞானம் கர்த்தர் தருவார். அப்போ ஆவிக்குரிய உலகம்தான் பூமியில் உள்ள உலகத்தை ஆளுதுன்னு வேதம் சொல்லுது. அதனால தான் வேதம் சொல்கிறது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மீதியெல்லாம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள், நல்லா படிக்கிறதுனாலையோ அழகு இருக்கிறதுனாலையோ நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனாலையோ வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆனால் வருமானம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. சின்ன வயசில் மட்டும் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்னு நினச்சி மறந்துடாதீங்க. கல்யாணம் ஆனாலும் அம்மா அப்பாவை கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வயது முதிர்ந்தாலும் உங்களை காட்டிலும் வயது முதிர்ந்திருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சூடு தண்ணி போட்டு கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். நம்ம நினைப்போம் சாதாரண ஒரு சூடு தண்ணி அவங்க போட்டுக்கிட மாட்டாங்களான்னு நினைப்போம். அவங்களுடைய வியாதி படுக்கையில் அவங்களால அதை போடக்கூட முடியாது. அதனால் உங்கள் உதவி அவங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் பண்ணுற உதவி அது உங்களுக்கே திரும்பி வரும். அதனால் பிள்ளைகள்னு சொல்லுகிறது சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல, 50 வயசு உங்களுக்கு ஆகுது, உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவை கண்டிப்பாக கனம் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி பேசுங்க. நீங்கள் வைடூரியம் கொடுக்கணும்னு அல்ல, ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கிறீங்க, அந்த வயசான தாயார் எப்படி இருக்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருக்குதா, அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு ஜஸ்ட் விசாரிங்க. அது உங்கள் ஆயுஷ்னால் பெருக பண்ணும். அடுத்ததாக பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும்? எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நல்லா கவனமாக பாருங்கள், கர்த்தருக்கேற்ற சிட்சையில் தான் வளர்க்கணுமே தவிர பிடிச்சி அடின்னு அடித்து அவங்க ஆவியை அவங்களுடைய மாம்சத்தை கொள்கிற லெவலில் எழும்ப விடக்கூடாது. உங்களுடைய கோபம் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுக்குறாங்க, இல்லை கம்பெடுத்து அடிக்கிறாங்க, சாவர மாதிரி அடிக்கிறாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் கொள்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய தாயார்மார் உண்டு, கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. சட்டாப்பை எடுத்து அடிக்கிறது, விளக்கு மரத்தை எடுத்து அடிக்கிறது, மொத்தை எடுத்து அடிக்கிறது, எதெல்லாம் கையில் கிடைக்குதோ. தகப்பன்மார் ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ண பெல்ட் எடுத்து அடிக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் பெல்ட் எடுத்து அடிக்கும் பொழுது உங்களுக்கு பயப்படுவான், ஆனால் அவன் பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகலை. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ சட்டாப்பை எடுத்து அடித்தாலும் அவன் உங்களுக்கு பயப்படுவான், ஆனால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலை. அப்போ நல்ல பெற்றோராக நீங்கள் அவங்கள கோவப்படுத்தாமல் அவங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற சிச்சையில் நீங்கள் வளர்க்கணும். இன்னொரு இதற்கு சாதகமான ஒரு வசனம் உண்டு, வாசிக்கலாம். கொலோசியர் 3:21. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஓட்டாதிருங்கள். நல்ல கவனமாக பாருங்க, பிள்ளைகளை திடனற்று போக பண்ணக்கூடாது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, உனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன், உன் கல்யாணத்தை நான் செய்ய மாட்டேன், உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் கைப்பிடிச்சு கொடுக்க வரமாட்டேன். அந்த பிள்ளைகள் திடனற்று போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளை நீங்கள் திடனற்று போகக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது.
நான் உனக்கு வருமானத்தில் ஒன்றும் தரமாட்டேன், உனக்கு சொத்து தரமாட்டேன், அப்படி இப்படி நீங்கள் பேசும் பொழுது இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். ஏன்னா நீங்கள் இதை பேசும் பொழுது இதில் நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்து கொடுக்கல, பெற்றோர் வந்து சொத்தை நீங்கள் கரெக்டாக அளக்கலை, உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளதை நீங்கள் மாறி மாறி அளந்துட்டீங்க. உங்களை கவனிக்க போகிற பிள்ளைக்கு நல்லா அதிகமாக கொடுத்துட்டு கட்டி கொடுக்க போகிற பிள்ளைக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க, நான் என் பிள்ளை என்ன காத்துக்கொள்வான்னு நினச்ச பிள்ளைக்கு நீங்கள் நிறைய கொடுத்தீங்க பார்த்தீங்களா. இது நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து தவறு பண்ணுறீங்க. தவறு பண்ணும்பொழுது என்ன நடக்குது, கட்டி கொடுக்கப்பட்ட பிள்ளை அங்கே போய் சித்திரவதைப்படுது, கரெக்டான விஷயம் அதுக்கு இல்லாததுனால. அப்போ என்ன ஆகுது, டவுரி கொடுக்க சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணல, நம்ம உலகம் இன்னும் அறியாமையில் இருக்குது. நிறைய பேர் டவுரி வாங்கி தான் கட்டி கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அனுப்புறீங்கன்னா, நீங்கள் கரெக்டான போர்ஷன்லாம் நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா அந்த பிள்ளை அங்கே போய் கஷ்டப்படும். உங்களை கவனிச்சிருவான்னு நினச்சி நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்களே, அவனும் உங்களை கை கழுவி விட்டுருவான். சொத்தெல்லாம் விற்று நான் பிஸ்னஸ் தொடங்குறேன், அதை செய்கிறேன்னு சொல்லி அவன் நாசாக்கிடுவான். ஏன்னா ஆரம்பத்திலே நீங்கள் பச்சைப்பாதம் பார்த்ததுனால கர்த்தர் இப்போ பச்சைப்பாதம் பண்ணுவார். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்க போகிறீங்க. அதனால தான் உங்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்கக்கூடாது. நல்ல ஒரு பெற்றோராக எல்லாமே கரெக்டாக செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் இறங்காதீங்க. இதுதான் பெற்றோருடைய அழகு. இப்போ மனைவிக்கு வரலாம். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்தோம், பெற்றோரை பார்த்தோம், இப்போ மனைவியை பார்க்க போகிறோம். மனைவி எப்படி இருக்கணும், இதுதான் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். நிறைய பெண்கள் இதை கேட்பீங்கன்னு தெரியும். பெண்கள் எல்லாம் ஒரு ஆமேன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெண்கள் நிறையா பார்க்குறீங்கன்னா அது எங்களுக்கு நீங்கள் பார்க்குறது உறுதியாகும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடுக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். நல்ல கவனமா பாருங்க. உங்க ஸ்தானத்துல உங்களை நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். நீங்கள் மனைவினா உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு மதிப்பு வரும், நீங்கள் எப்படி புத்தி உள்ள ஸ்திரீயாக வாழலான்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு வெளியே உள்ள அலங்காரம், உங்கள் புருஷனை என்டைஸ் பண்ணுறதும் அவரை கவர்ந்து இழுக்கிறதும், அந்த வெளிப்பிரகாரமான மனம், வாசனை, திரவியம், ஃபேஷியல் அப்பியரன்ஸ், பியூட்டினஸ், இந்த மாதிரி வெளியே மட்டும் பண்ணி வெளியே உள்ள படிப்பு, பட்டம், டிகிரி இது மட்டும் இருந்தால் ஒரு குடும்பம் நடத்திடலான்னா கண்டிப்பாக முடியாது. வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவாள். அழகுள்ள ஸ்திரீ, ஆடம்பரம் உள்ள ஸ்திரீ, ஜாதி பெருமை உள்ள ஸ்திரீ, படிப்பு உள்ள ஸ்திரீ, அறிவு உள்ள ஸ்திரீ, ஆள்பலம் உள்ள ஸ்திரீ, அவங்க குடும்பத்தை கட்டுவாங்கன்னு பைபிள் சொல்லலை. பைபிள் சிம்பிளாக சொல்லிட்டு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படின்னா அழகு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு, அப்போ எதுதான் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதம்னா புத்தி உள்ள ஸ்திரீ, தேவனுக்கு பயப்படுற ஸ்திரீ தேவனால் புகழப்படுவாள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கணும் வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பு தலைச்சீவனா அடுத்த நாள் தூங்கி எழும்பும் பொழுது என்ன ஆயிரும், தலை குழம்பி விடும். என்னதான் கல்யாண பெண்ணா இருந்தாலும் நைட்டு தூங்கி எழும்பும் பொழுது அவங்க அடுத்த நாள் ப்ரஷ் பண்ணணும், பல் துலக்கணும், அடுத்த நாள் மூஞ்ச கழுவணும். இல்லைனா அது மனக்கோலம் எல்லாம் அழிந்து போகும், முடி பின்னல் எல்லாம் மறைந்து போகும். ஆனால் அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அழியாத அலங்கரிப்புனா தலை சீவுறதை பற்றி ஆண்டு சொல்ல. தலை எத்தனை தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும், எத்தனை ஃபேஷியல் பண்ணாலும், எத்தனை போய் பியூட்டி பார்லர் பண்ணாலும் அடுத்த நாள் அதை மெயின்டைன் பண்ணால் அழிஞ்சிரும். ஆனால் இங்கே அழியாத அலங்கரிப்புன்னு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் வாஸ்தவம் என்ன சொன்னோம், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நிறைய பேர் யோசிப்பீங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறீங்க பாஸ்டர், ஏன் புருஷன் தான் மோசமானவரே, குடிகாரனே, நான் எதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உஷாராக இருக்கணுமே தவிர, அவர்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஆண்டு சமூகத்தில் இருந்து அவர்கள் ரட்சிப்புக்காக செபித்து அவர்களை ஆதாயப்படுத்துறதுக்காக வழிகள் உண்டு.
நம்ம கணவருக்குள்ள விஷயத்தையும் அடுத்தது பார்க்க போகிறோம். நம்ம அவர்களையும் விட போகிறதில்ல. கணவர்களுக்கு என்ன செய்யணும் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். முதல்ல மனைவி, வேதம் சொல்லுகிறதுனால அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம், வரிசையாக வருகிறோம். பெற்றோரில் மனைவி வந்து சிறந்தவங்க. ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை வளர்க்க முடியும். அதனால தான் முதல்ல நம்ம தாயை பற்றி பார்க்குறோம். அதனால தான் நம்ம தாய் நாடுன்னு சொல்லுவோம். யாராவது தகப்பன் நாடுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, தாய் நாடு. ஏன்னா அதுதான் தாய்க்கு அவ்வளோ உரிமை இருக்குது, மதிப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்ததில் கவனமாக வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பை மட்டும் வைக்காமல் உங்கள் கணவரை கூட ஆதாயப்படுத்துறதுக்கு நல்ல கேரக்டரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதை ஃபாலோ பண்ணால் உங்கள் கணவர் வந்து என்னடா எப்பவும் அடித்தாலோ ஏசினாலோ இப்படி மாறி பேசுவா, இப்போ ஒன்றுமே இல்லையே, இப்படி அன்பாயிட்டாங்களேன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவத்தினால அவங்க மாறுவாங்க. இன்னும் வாசிக்கலாம். வேதம் புருஷனை பற்றி என்ன சொல்லுது, நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். எபேசியர் 5:22 24 வாசிக்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஓகே, அடுத்தது வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அழகா இதை வந்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை வச்சு பவுல் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா சபைன்னு சொல்லுகிறது நம்ம எல்லாரும் தான், ஆணும் பெண்ணும் எல்லாரும் சேர்ந்து தான் சபை. உங்கள் சர்ச்சை பற்றி இங்கே சொல்லலை, நம்ம எல்லாருமே சபை, நம்ம எல்லாம் தேவன் தங்கும் ஆலயம். நம்மளுடைய இன்னொரு பேர் வந்து சர்ச். வி ஆர் த டேபர்னக்கிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம வந்து ஆண்டவர் தங்கும் ஆலயம், நம்ம தான் சபை. அப்போ சபைன்னு சொல்லும் பொழுது இன்னொரு பேர் இருக்கிறது மணவாட்டி. இந்த மணவாட்டி வந்து கிறிஸ்து வந்து மணவாளனுக்கு மணவாட்டி கீழ்ப்படுகிறது போல நீங்களும் என்ன செய்யணுமோ உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ புருஷன் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்கன்னா, நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. புருஷனை தான் ஆண்டு முதல்ல படைக்கார், ஏவாளை 2வது படைக்கிறாங்க. அடுத்தது ஏவாள் தான் முதல்ல வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போ பொதுவாக பெண்கள் ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுருவாங்க, ஈஸியாக ஏமாற்றப்பட்டுருவாங்க. ஆண்களுடைய இருதயம் கொஞ்சம் பிரேக் உள்ளது. எதையுமே அவங்க சோம்பேறித்தனம் செய்கிறது போல் லேட்டாக தான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற அந்த சோம்பேறியான லேட்டுத்தனமான காத்திருந்து எதையுமே தாமதமாக செய்கிறதுனால சீக்கிரமாக அவசரப்பட்டு எதுலேயும் மாட்ட மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் இப்படி மாட்டாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவர்களுடைய தன்மையே அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் எதுலேயுமே எளிமையாக போய் மாட்டிடுவாங்க. ஆசை வார்த்தை காட்டினாலும் மாட்டிடுவாங்க. ரோட்டில் ஒரு காயிலாங்கடை பாத்திரம் போனால் கூட அதை வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு 1998 உள்ள சேரீயை கூட 2026 உள்ள சேரீன்னு விற்றாலும் பெண்கள் போய் ஏமாந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலத்தில் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி குக்கரு பாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஆஃபர் விழுந்துட்டுன்னு சொல்லி அவன் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லி இன்றைக்கி ரோட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற பெண்கள் எல்லாம் உங்களுக்கு குழுக்கள் விழுந்துட்டுன்னு சொல்லி உங்கள் கையில் மொத்தம் 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவான். அவனுக்கு இப்படி 10 பேர்கிட்ட விற்றுட்டா போதும், அவனுக்கு ஒரு 50,000 ரூபா லாபம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட குழுக்கள் விழுந்துட்டுன்னு பெண்கள் தான் ஏமாற்றப்படுறாங்க. ஆண்கள் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அதனால தான் பெண்கள் வந்து உஷாராக இருக்கணும். 1 கொரிந்தியர் 11:3 அழகா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா பாருங்களேன், தேவன் வந்து இயேசுவுக்கு தலை வந்து தேவன், ஒரு புருஷனுக்கு தலை வந்து இயேசு, ஒரு மனைவிக்கு தலை வந்து புருஷன். இந்த அலைன்மெண்ட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு வரணும். நிறைய வீட்டில் மனைவிமார் தான் முதல்ல ரசிக்கப்படுவாங்க. அவங்களுடைய ஜெபத்தினால தான் புருஷன்மார் எழும்புவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு மனைவி மட்டும் ஆண்டருக்காக பிரகாசிக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் புருஷனை வழி நடத்தலை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபாவ மாற்றம் இல்லை, உங்கள் புருஷனை வழி நடத்த முடியலன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரனை எழும்பணும்னு நினச்சா கூட அது நடக்காது. ஆனால் நீங்கள் ஜெபிச்சு உங்கள் கணவரை தொட்டுட்டிங்கன்னா, உங்கள் கணவர் கிறிஸ்துவோடு இணைந்துட்டார்னா நாளைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறலாம், ஒரு தீர்க்கதரிசியாக மாறலாம். அப்போது உங்கள் கணவர் மாறினா தான் நீங்கள் தேசமெல்லாம் போக முடியும், ஆண்டருக்காக ஏதாவது செய்ய முடியும். அதனால தான் கணவருடைய ரட்சிப்பு ரொம்ப அவசியம்.
நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா கூட உங்கள் கணவர் உண்மையாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும்னா, பில்லி சூனியங்களை உங்களை ஜெயிக்கக்கூடாதுன்னா, பிசாசு உங்களை ஜெயிக்கக்கூடாதுன்னா, உண்மையாக இருக்கணும்னா உங்கள் கணவர் இயேசுக்கு கீழ்ப்படியணும். இயேசு உங்கள் கணவருக்கு தலையாக இருக்கணும். இந்த அலைன்மெண்ட்டை உங்கள் குடும்பத்தில் கணவர் முதல்ல ரசிக்கப்பட்டாலும் சரி, மனைவி முதல்ல ரசிக்கப்பட்டாலும் சரி, முதல்ல உங்கள் சிஸ்டமேட்டிக் புரிஞ்சுக்கணும். தேவன் இயேசுவுக்கு தலையாக இருக்கிறார், இயேசு புருஷனுக்கு தலையாக இருக்கிறாங்க, அப்போ புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறாங்க. இப்படி தான் ஆண்டவர் அலைன்மெண்ட் வச்சுருக்கிறாரு. இப்போ உங்கள் கணவர் வீக்காக இருந்தாலும் அவங்கள ஜெபத்தில் தாங்கி உங்கள் கனி உள்ள நடத்தையினால் அவங்கள ஆதாயப்படுத்த கர்த்தர் அழைக்கிறாரு. ஒருவேளை மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா கணவர் என்ன செய்யணும், ஒரு மனைவியை எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5:25 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். கிறிஸ்து மணவாளன், சபை, நீங்கள் எல்லாரும் சபை, நம்ம எல்லாம் மணவாட்டி. நம்மளுக்கு அன்பு கூர்ந்து இயேசு உயிரே கொடுத்துருக்கிறார். அப்போ கணவனுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான், அன்பு காட்டணும். அந்த அன்பும் உயிரை கொடுத்து காட்டணும். என்ன ஆனாலும் மனைவியை அவ்வளோ நேசிக்கணும், அவங்களுக்காக எதனாலும் செய்யணும். மனைவிகளுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது, ஆனால் கணவனுக்கு ஒரே பொறுப்பு. ஆனால் அந்த ஒரு பொறுப்புமே முக்கியமான பொறுப்பு, உயிரை கொடுத்து காப்பாற்றணும். கிறிஸ்து உயிரை கொடுத்து சபைக்காக என்ன செஞ்சார், ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். அதே போல் கணவர்களும் எல்லா மனைவிகளையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும். இதுதான் இன்றைக்கி பாருங்கள், எல்லா உண்மையான கணவர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக வெளிநாட்டிலையோ எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு விசரப்பு சிந்தி கஷ்டப்பட்டு சொல்லா குறையா ரத்தம் சிந்தி அவர்கள் சம்பாதிக்கிறது மாதிரினா நிறைய உண்மையான கணவர் மாதிரி குடும்பங்களுக்கு சேமித்து கொடுக்குறாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருக்கிறனால தான் குடும்பம் இன்றைக்கி ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வீடு கட்டுறாங்க, லோனு கட்ட முடியுது, கார் வாங்க முடியுது, பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்ல திருமணம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, ஒரு கணவருடைய உழைப்புனால தான். அப்போது உண்மையான கணவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சா இதை நிறைவேற்ற தான் செய்கிறாங்க. அதனால் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சிலவர்கள் பலவீனமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, மனைவியை குறித்து, கணவரை குறித்து பார்த்தாச்சு. இனி ஊழியக்காரங்களை குறித்து ஒரு சிலதை நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கணும், வேதம் அழகாக சொல்லுகிறது. விரைவாக வாசித்துடலாம். 1 தீமோத்தேயு 3:1-7. கண்காணிப்பை விரும்புகிறவன் ஊழியத்தை செய்ய விரும்புகிறவங்க, நல்ல வேலையை விரும்புகிறான், நல்ல காரியத்தை விரும்புறாங்க. இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன் ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுது. ஒரு ஊழியக்காரன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, செல்ஃப் லைஃப் டிசிப்ளின் உடையவனாக, பிற விஷயத்தில் ஆசை இல்லாதவனாக, பிசாசு பிடிக்கக்கூடிய வல்லமை, அதாவது பிசாசு அவனை வஞ்சித்திடக்கூடாது. அவன் கவனமாக இல்லாமல் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தால் பிசாசு அவனுக்குள்ளே வந்துடும். நூதன சீசனா ஒன்றும் தெரியாதவனாக இருக்கக்கூடாது, எல்லாமே தெரிந்தவனாக இருக்கணும். சகலமும் கட்டு தெரிந்தாதான் தான் சொந்த குடும்பத்தை நடத்தினாதான் 4 பேருக்கு ஆலோசனை சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே அவன் கெட்டவனாக இருந்தானா, வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக இருந்தானா, வீட்டுக்குள்ளேயே அவன் ஞானம் இல்லாதவனா, ஜெபிக்காதவனா, கெட்டவரத்தை போடுறவனா, வீட்டுக்குள்ளேயே அப்படியே சண்டை போடுறவனா, மோசமானவனாக இருந்து அவனுடைய இருதயமெல்லாம் உலகத்தை இச்சித்து, உலக காரியங்களை இச்சித்து, பணத்தை இச்சித்து, பண ஆசையை இச்சித்து, ஜனங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும், இந்த ஆசையே அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. சீக்கிரமாக பிசாசு பிடிச்சிரும்னு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதகராக மாறணும்னா நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அதிக ஆக்கினை கிடைக்கும். அதனால் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அழைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தேவனுடைய
தேவனுடைய ஊழியத்துக்குள்ளே துணிகரகமாக வந்து அழைப்பில்லாமல் வந்து இன்றைக்கி நிறைய பேர் காசுக்காக ஊழியம் செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. கடைசியில் அவங்களுக்கு பிசாசு பிடிக்கும்னு வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அவங்க மீறி செய்கிறாங்கன்னா அவர்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்குறாங்க. அதனால தான் ஆவிக்குரிய போராட்டம். நம்ம எல்லாம் பார்த்தோம். பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கணும், பெற்றோரின் ஸ்தானத்தில் இருக்கணும், மனைவி கணவர் அவங்க ஸ்தானத்தில் இருக்கணும், ஊழியர்கள் அவங்க ஸ்தானத்தில் இருக்கணும். அதை விட்டு இறங்கிட்டு ஆண்டு சொன்ன எந்த கற்பனையை மீறினாலும், ஒரு மனைவினா ஒரு மனைவி தான் வந்து விசுவாசிகள்கிட்ட தவறுகள் பண்ணி அப்படி போகும்பொழுது அவங்க ஸ்தானத்தை விட்டு இறங்குறாங்க. கடைசியில் பிசாசு பிடிக்கும். யூதாசுக்குள் பிசாசு நுழைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு ஏவினான், பிசாசு நுழைந்தான். அனனியா சப்பீராளுக்குள்ளும் பிசாசு உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்குள்ளாடி பிசாசினுடைய வார்த்தை, பிசாசினுடைய பொய்க்கு அவங்க இடம் கொடுத்தார்கள். பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்புறதுக்கு காரணம் என்ன என்று பேதுரு கேட்டார். அப்போ இருதயத்தை பிசாசு நிரப்பி இருக்குது. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம கவனமாக இருக்கிறதுக்காக தான், நம்ம ஸ்தானத்தில் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய ஸ்தானம் என்ன ஸ்தானம் வேதம் சொல்லுகிறது. நிறைய விஷயம் இருக்குது. நம்மளுடைய பொசிஷனை விட்டு நம்ம நவளக்கூடாது. ஒரு சாரு, ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் அவருடைய ஸ்தானத்தில் இருக்கணும். அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இறங்கி அன்பாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிற சாறுகள் இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. என்னதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷ சாயலில் அனுப்பி அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாலும் மனுஷ பயக்க செய்யக்கூடிய பாவத்தில் அவர் தலையிடலை. பாவிகளோடு தான் நடந்தார். ஆனால் பாவத்தை வெறுத்தார். அப்படின்னா இயேசு அவருடைய ஸ்தானத்தில் நின்னார். என்னதான் மனுஷ கூட்டத்தில் மனுஷனோடு மனுஷனாக அலைந்தாலும் அவருடைய ஸ்தானத்தில் இருந்தார். இதே போல் தேவ ஜனங்கள் என்னதான் நம்ம பாவிகளோடு மத்தியில் இருந்தாலும், நம்ம கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் நம்ம ஸ்தானத்தை விட்டு இறங்கக்கூடாது தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம ரோமர் 13:11 14 வரைக்கும் பார்த்தோன்னா தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் நம்மளுடைய கடைசி விஷயம். பார்த்து விட்டு முடித்துடலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். தேவச்சனங்களே, இந்த அருமையான வசனத்தில் கலாத்தியர் 5 போட்டிருக்கிற அந்த மாம்ச சுபாவம் 16, 17, 18, 19, 20, 21, 22 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் அதில் பார்க்கும்பொழுது ஆவியின் கனிகள், மாம்ச சுபாவங்களை பற்றி போட்டிருக்கிறது. எபேசியர் 6 பார்க்கும்பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த லோகத்தின் உள்ள அந்தகார அதிபதிகளோடும் பிரபஞ்சத்தில் உள்ள லோக அதிபதிகளோடும் இப்படி பல விஷயங்கள் அதில் போட்டிருக்கிறது. அசுத்த ஆவிகளோடும் வானமண்டல சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்கு. அதனால் ஆயுதங்களை தரித்து கொள்ள சொல்லுது. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். தேவ ஜனங்கள் ஜெபிக்க 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 இந்த ரட்சிப்பினுடைய ஆயுதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து உங்களே பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். இந்த சரீர இச்சைகள்லாம் உங்களுக்கு ஒளிந்து போகும். அதாவது அது உங்களுக்கு பெருசாக தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கும், ஆனால் அது உங்களை ஜெயிக்காது. திருட்டு காரியங்கள் இருக்கும், உலக ஆசைகள் இருக்கும், உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடக்கும், ஆனால் உங்களுக்கு அது ஈர்க்காது. உங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கியிருக்கும், அந்த ஈவில் ப்ரெசன்ஸ். ஆனால் அது ஈவில் திங்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும், உங்கள் கூட இருக்கிறவன் அத்தனை அட்டுழியம் பண்ணிகிட்டு இருப்பான், ஆனால் உங்களுக்கு அது ஒட்டாது. எப்படி ஒரு கடலுக்குள்ளாடி கொஞ்சம் எண்ணெயோ பெட்ரோலோ ஏதாவது உளுந்துட்டுனா அது தனியாக மிதக்கும். இதே போல் உங்களுக்கு அந்த கடல்லையோ இல்லை தண்ணீர்லையோ ஒரு எண்ணெய் விழுந்தால் மிதக்கிறது போல் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் மிதப்பீங்க, உங்களுக்குள்ள அது போகாது. அடிக்கடி சில தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னதான் ஒரு மீன் உப்பு தண்ணியாகிய கடலுக்குள்ளே இருந்தாலும் மீனுக்குள் உப்பு இருக்காது. மீனை நீங்கள் இன்றைக்கி உப்பு போட்டு தான் சமைக்கிறீங்க. கருவாடில் நம்ம உப்பு போடுறதுனால தான் அது உப்பாக இருக்குது. ஆனால் மீன் என்னைக்கா உப்பாக இருந்திருக்கா? ஆனால் உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இதனுடைய ரகசியம் என்னென்னா, பாவம் நிறைஞ்ச உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
ஆனால் நமக்குள்ள பாவம் இல்லாமல் நம்மளை காத்துக்கொள்ளணும். ஏன்னா காலம் சென்று கொண்டிருக்கிறது, ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது. கிறிஸ்தவர்கள் நம்ம கிறிஸ்துவின் ஸ்தானத்தில், ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின ஸ்தானத்தில் இருந்தால் பிசாசுகள் ஓடும், அந்தகாரங்கள் ஓடும், இருளின் ஆவிகள் ஓடும். நீங்கள் ஜெயம் பெற்று வாழ்வீங்க. மாம்ச சிந்தனையிலிருந்து விடுதலை பெறுவீங்க. ஆவியின் சிந்தனையில் வருவீங்க. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்பீங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவார். ஒருவேளை ஆண்டோடைய வருகை வரும் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்போ நம்ம ஸ்தானத்தை விட்டு நம்ம இறங்குறதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. நமக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நிர்ணயித்து நமக்கு வேத வசனங்கள்லாம் தந்து நம்மளை வழி நடத்துகிறாரு. நம்ம அந்த வேதத்தை கேட்காததுனால நம்ம குடும்பத்தில் நிறைய போராட்டம். சில நேரம் வேத வசனங்கள் நமக்கு புரியாததுனால, இல்லை நம்ம அதை படிக்காததுனால, தியானிக்காததுனால, கர்த்தருடைய சந்நிதிக்கு போகாததுனால இந்த போராட்டங்கள் வரலாம். இன்றைக்கி இந்த அருமையான பதிவு மூலமாக உங்கள் ஸ்தானத்தினுடைய விலை, உங்கள் பொசிஷனுடைய விலையை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் இடைப்பட்டார். இதை செய்யவா அதை செய்யவா நான் குழம்பி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஸ்டேபிள் இன் யுவர் பொசிஷன். உன் பொசிஷனில் ஸ்ட்ராங்கான இல்லை. பி ஃப்ரீம் இன் யுவர் பொசிஷன், டோன்ட் மூவ் ஃப்ரம் யுவர் பொசிஷன் இப்படின்னு சொன்னார். உன் ஸ்தானத்தை விட்டு விலகாத. நான் உன்னை ஒரு விஷயத்திற்காக அழைத்திருக்கிறேன். நீ அந்த அழைப்பில் நில்லு. அதை விட்டு மாறாத. ஊர் என்ன சொல்லட்டும், உற்றார் என்ன சொல்லட்டும், அதெல்லாம் பார்க்காத. உலகம் என்ன சொல்லட்டும், குடும்பம் என்ன சொல்லட்டும், அதெல்லாம் பார்க்காத. உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதில் நில்லு மகனேன்னு சொன்னார். நான் அன்னைக்கு நிற்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி திரும்பி பார்த்தா ஆண்டவருக்காக பல விஷயங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பதிவு உங்கள் ஸ்தானத்தை திரும்பி தரும். ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் பரலோகத்திலிருந்து, தூதர்களுடைய பதவியிலிருந்து கீழே விழுந்த பொழுது சாத்தானா மாறினாங்க. ஒரு விஷயம், நீங்கள் பதவியிலிருந்து கீழே விழுந்தீங்கன்னா போராட்டத்துக்குள் தள்ளப்படுவீங்க. அதனால் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பதவியிலிருந்து விழக்கூடாது. ஆதாம் ஏவாளையும் மகிமையின் வஸ்திரம் போட்டு ஆண்டவர் அழகாக படைத்திருந்தார். அவர்கள் ஸ்தானத்திலிருந்து விழுந்ததுனால சபிக்கப்பட்ட மனிதனாக மாறினாங்க. அதனால தான் மரணம் வந்தது. ஆதாம் பாருங்க 930 வருஷம் மேலே வாழ்கிறார். ஆனால் அவருக்கும் மரணம் வந்தது. போக போக 900 வருஷம்லாம் இல்லை, 950லேருந்து அப்படியே குறைஞ்சி 100, 120, இப்போ 80 வயசில் வந்துட்டோம். இந்த மரணம் வந்தது காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்ததுனால தான் இன்றைக்கி மரணம் உள்ள வந்தது. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம ஸ்தானத்திலிருந்து விழாமல் இருப்போம். நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம அழைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாருன்னு உணர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஸ்தானத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்ம கர்த்தருக்காக சாதிக்க முடியும். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 1 hour, இந்த 50 minutesக்கு மேலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த 50 நிமிஷம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபியூல், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருப்பாரு. இதை நீங்கள் தெளிவாக கவனமாக கேட்டிருந்தா உங்கள் ஃப்யூச்சர் இன்பமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடலை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு பழைய பாடல், ஆனால் ஆவியானவர் என் இருதயத்தில் அடிக்கடி உணர்த்துவார். புதிய வரிகள் கொடுத்தாரு. அந்த அருமையான பாடலை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம பின்னாடி தெரிகிற பிக்சர், வீடியோட எண்டில் வருகிற பிக்சர், இல்லைன்னா முதல் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறோம். தேவ ஜனங்கள் போய் பாருங்கள். அந்த புதிய சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் அற்புதமான ஆறுதலின் பாடல், தீர்க்க தரிசன பாடல் அதில் உங்களுக்காக வரும். தேவ ஜனங்களை இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.